அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கடல் கடைந்தது தான் தொடர்ச்சியாக சொல்ல போகிறேன். அந்த பார்க்கடல் கடந்ததில் அமிர்தம் வந்தது. அதை இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன். அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் யார் பசிக்கிறது, யார் தேவர்கள் ஏமாத்திடுவாங்கன்னு அப்படின்ட்டு ஓடுறாங்க. உடனே விஷ்ணு பகவான் ஒரு சிந்தனை செய்கிறார். இந்த அசுரர்களுக்கு கொடுக்க வேண்டாம், இந்த அசுரர்களை அழிக்கணும், அப்படி இருக்கிறதுனால தேவர்களுக்கு மட்டும் கொடுக்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறார். அவர் இப்படின்ட்டு ஓடுறாங்களா, அந்த நேரம் பார்த்து அந்த சமயமாக இப்போ ஒரு அவதாரம் எடுக்கிறார். மோகினி அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு பகவான். மோகினி அவதாரம் எடுத்து அழகான, மிக அழகான பெண்ணா, ரொம்ப அழகான பெண்ணா, தேவர்களே மயங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பெண்ணாக மாறி நல்ல பட்டாடைகள் உடுத்து கவர் பண்ணுற மாதிரி, மற்றவர்கள் அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு மோகினி அவதாரம் அப்படியே வாரார். அந்த பக்கமாக இருந்து வாரார். அங்கே அசுரர்கள் என்ன செய்கிறாங்க, இனி இந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே அசுரர்கள் மயங்கிடுறாங்க. அசுரர்கள் மயங்கி தேவர்களும் மயங்கி அப்படியே நிற்கிறாங்க. நிற்கிற போது, என் பொண்ணே நீ யாருன்னு கேட்குறாரு அந்த அசுரர் தலைவன். கேட்ட உடனே ஒன்றும் சொல்லாமல் ஒரு ஒயிலா சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரான். நடந்து வர்றது அப்போ அவளுடைய நடையில் மயங்கி பின்னாடியே வராங்க இந்த அசுரர்கள். இங்கே தேவர்கள் தேவர்களும் நிற்கிறாங்க. இந்த தேவர்கள் இருக்கிற இடத்துக்கே வாரா அந்த மோகினி பெண். வந்த உடனே அந்த அசுரர்கள் கேட்குறாங்க, மோகினி பெண்ணே நீ மிக அழகாக இருக்கிறாய், நேர்மையாகவும் இருப்பாய் என்று தோன்றுகிறது. அதனால இந்த அமிர்தத்தை எங்களுக்கு நீயே பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி நானே பங்கிட்டு தாரேன் அப்படின்னு பதிலே பேசலானா. பேசாமல் தேவர்கள் பக்கம் பார்க்குறாங்க இந்த அம்மா. பார்த்தா தேவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நீயே பங்கிட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த அமிர்த கலசத்தை இந்த அம்மா வாங்கிக்கிறாங்க கையில். வாங்கிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் வரிசையாக நில்லுங்க, தேவர்கள் அசுரர்கள் வரிசையில் நில்லுங்க, நீங்கள் ஒன்று செய்யணும், எனக்கு எந்த விதமான சத்தமும் போட மாட்டேன், சண்டையும் போட மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் நான் கொடுப்பேன். இல்லை எங்களுக்கு கொடு, எனக்கு கொடு, நீ செஞ்சது தப்பு, அது இதுன்னு சொல்கிறாருன்னா நான் கொடுக்கல, ஒதுங்கி போயிடுறேன்னு சொல்கிறாங்க. எந்த நிமிஷத்துலேயும் வாய் திறக்கக்கூடாது. அப்படின்னா தான் இந்த அமிர்தம் சாப்பிட மட்டும்தான் வாய் திறக்கணும், ஒரு பேச்சு பேசக்கூட வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க இந்த அசுரர்கள். அவளுடைய அழகில் மயங்கி, அது விஷ்ணு பகவான் இல்லையா, அதனால அவரை மயக்கி சரி நாங்கள் அப்படியே கேட்டுக்கிறோம், நீ சொல்கிறபடி கேட்டுக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வாங்கி தேவர்களை முதல்ல வரிசையாங்கி சொல்லி அமிர்தத்தை கொடுக்குறாங்க. அவங்க குளித்து முடித்து ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணி வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஹோமமெல்லாம் பண்ணி முடித்து எல்லாத்தையும் இந்த பகிர்ந்து கொடுக்குறாங்க. தேவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கையில் இந்த அசுரர்களில் ஒரு எல்லாரும் ஒன்று கூட இருக்க மாட்டாங்கல்ல, ஒரே ஒரு அசுரர், சுவர்பானுன்னு நினைக்கிறேன் பேர். அந்த தேவர்கள்லாம் அநேகமாக வாங்கி சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, இந்த சுவர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் மட்டும் என்ன செஞ்சான், ஒரு தேவர் உருவத்தை மாற்றிக்கிட்டு, தன்னுடைய உருவத்தை தேவர்களை போல மாற்றிக்கிட்டு அங்கே தேவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்துக்கிறான். இந்த சுவர்பானுங்கிற ஒரு அசுரன். அவனுடைய அப்பா பேர் சிவபானு. அந்த சுவர்பானு என்ன செய்யறான், இங்கே உட்காந்து அப்படியே கையை நீட்டுறான், கொடுக்குறாங்க, வாங்கி குடிச்சிடறான். குடிச்ச பிறகுதான் தெரியுது இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இவன் தேவர் இல்லை, இவன் அசுரன் மாறி தேவர் உருவம் தாங்கி வாங்கி குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மோகினி பெண் காதில் போய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே
அந்த ஊற்றின கரண்டியை வச்சு அந்த அம்மா, அந்த மோகினி பெண், அந்த சுவர்பானுங்கிற அசுரனுடைய முதுகில் ஒரு போடு போடுது கழுத்தில். போட்டால் தலை வேற உடம்பு வேற தனித்தனியாக விழுந்துடும். விழுந்தாலும் அமிர்தம் குடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க உயிர் பிரியலைங்கவும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த மீதத்தை தேவர்கள்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு அந்த அமிர்த கலசத்தை அந்த அம்மா கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் இதுதான் சாக்குன்னு அந்த தப்பு பண்ணால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இவன் தப்பு பண்ணியிருக்கான்ல, தேவர்கள் குடிச்சு முடிச்சாச்சு. சோர்பானம் வந்து வாங்கியாச்சு. வாங்கினோன்னு அவன் தலையை வெட்டியாச்சு. அதனால இனி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட, யார்கிட்ட, இந்த அமிர்தம் தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அவர் கையிலேயே கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. வேற பகுதியை பார்த்து போயிடுறாங்க. அப்படி போன உடனே அவங்க விஷ்ணு பகவான் தானே மாறி விஷ்ணு உலகத்துக்கு போயிடுறாங்க. இவங்க இந்த அம்மா என்ன செய்து போய் அங்கே விஷ்ணு உலகத்தில் விஷ்ணு பகவானாக இருக்கிறாரு. ஆனால் இந்த தேவர்கள், இந்த தேவ உருவத்தில் வந்தான் இல்லையா சோர்பானன், அவன் மட்டும் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான். நீ காசியில் போய் தவம் இரு, கொஞ்சம் காலம் கழித்து நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. இவர் இந்த 2 தலையும், கீழே இருக்க உடம்பு பாம்பாயிருது, தலை மனித உருவமாக இருக்குது. அப்படியே போய் காசியில் போய் தவம் பண்ணுறாங்க. பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரம்மா என்ன செய்கிறாரு, நவகிரகங்களோட 7 கிரகங்கள் இருந்திருக்கு, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த கிரகங்களோட உங்களுக்கும் அந்த கிரக ஸ்தானம் கொடுக்குறேன், நீங்களும் கிரகங்களா சேர்ந்துக்கோங்க. மனிதர்களுடைய, மக்களுடைய எல்லா உயிரினங்கள், உலக படைப்புகள் அனைத்தையும் நகர்த்துவதற்குரிய வேலைகளை செய்கிறார்கள் இந்த நவகிரக 7 கிரகங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நவகிரகங்களை ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சோர்பானுவுக்கும் தலைக்கும் வாளுக்கும் சொல்லிடுறாங்க. மனித உடல் கொண்ட பாம்பு, தலை மட்டும் பாம்பு உருவம் கொண்ட மனித உடல் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்துட்றாரு, கிரக பதவியை. கொடுத்த உடனே அவர் கிரக பதவியை ஏற்றுக்கிட்டு சரின்னு சொல்லி போய் தேவலோகத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க மனசில் அந்த சந்திர பகவான், சூரிய பகவான் தான் நம்மளை காட்டி கொடுத்தாங்க. அதனால அவங்கள என்ன செய்யலாம்னு நினச்சி இந்த ஒவ்வொரு வருஷமும் 2 முறை பௌர்ணமி அன்னைக்கு சூரிய பகவானையும், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானையும், அமாவாசை அன்னைக்கு சூரிய பகவானையும் கிரகணங்களாக பிடிக்கிறார்கள். அந்த ராகு கேது தான், ராகு கேதுன்னு பேர் வச்சிடுறாங்க. இந்த ராகுவும் கேதுவும் தான், அதனால தான் சூரிய கிரகணம் உலகத்தில் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புராணத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி. அது அப்படியே அந்த மாதிரியே கிரகங்களாக சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்த உடனே இந்த அசுரர்கள் குடிக்க முடியலை, அமிர்தத்தை வாங்கி சாப்பிட முடியலை. சரி, நமக்கு அவ்வளோதான், அமிர்தம் கிடைக்கல, நம்ம பலத்தை வச்சு நம்ம மறுபடியும் சண்டை போட்டு இவங்களோட ஜெயிக்க வேண்டியதான்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு தேவலோகத்தில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடச்சி போச்சு, அருள் கிடச்சி போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கையில் மெல்ல மெல்ல இந்த விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து வந்தார். அதை பார்த்து மயங்கித்தான் அந்த அசுரர்கள் அமிர்தம் சாப்பிடாம போயிட்டாங்க. தேவர்கள் மயங்கினாலும் கூட அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாங்க. அத்தனை அழகாக வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மன்றம் சொல்கிறாரு. அப்படியா, என்னோடக்கு மைத்ரர் அத்தனை அழகாக பெண் வேஷத்தில் வந்திருந்தாரா, நான் பார்க்கலையே, போய் பார்க்கணும்னு சொல்லி போகிறார். பார்வதி தேவி தெரியல, என்ன எதுக்கு ஓடுறாரு குடுக்குன்னு இதை கேட்ட உடனே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களும் பின்னாலேயே போகிறாங்க. போய் பார்த்தா விஷ்ணுலோகத்துக்கு போகிறாரு, இவங்களும் போகிறாங்க. இவர் பார்வதி தேவி இருக்கிறத கூட யோசிக்காம, அத்தனை அழகாக இருந்தேயாமே நாராயணா, பகவானே விஷ்ணுவே,
நீ அத்தனை அழகா இருந்த அம்மே, நான் உன்னுடைய அவதாரத்தை பார்க்க வேண்டாமா? மோகினி அவதாரத்தை நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, நீ அழகா இருக்கே அழகா இருக்கேன்னு சொன்னாங்க, அதனால நான் உன்னுடைய மோகினி அவதாரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி தேவி இங்கே இருக்கிறாளே, அவர் சண்டைக்கு வருவாளோ என்னமோ நினச்சிக்கிட்டேயும் அந்த விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து வாரார். வந்து பார்த்தா சிவபெருமானுக்கு அவர் மேலே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட அவருக்கு நோக்கம் வந்துடுது. ஆனால் பார்வதி தேவி இருக்காங்களே, அதனால அவர் அமைதியாக இருந்து ரசிச்சுட்டே இருந்துடுறாரு. அந்த அப்போ சொல்கிறார் விஷ்ணு பகவான், என்னுடைய இந்த அவதாரத்தை பார்த்து மயங்கினது மட்டும் நீதான், மற்ற எல்லாருமே என்னை வேற மாதிரி கேட்டாங்க, ஆனால் நீதான் என்னை பார்க்கணும்னு அவதாரத்தை பார்க்கணும்னு மட்டும் நினச்சி வந்திருக்கிறேன்னு சொல்லி சிவபெருமானை சந்தோஷப்படுத்தி, நல்லா இருக்கிற, நானும் நல்ல அவதாரம் போட்டிருந்தேன், பெண் வேடம் காட்டி அமோகினி அவதாரத்தை காட்டி அவரை சிவபெருமானை உபசரித்து பார்வதி தேவியும் உபசரித்து அவரை கைலாயத்துக்கு அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி தான் அமிர்தம் அமிர்த எடுக்கப்பட்டது. அந்த அமிர்த கடலை கடந்ததுனால தான் மகாலட்சுமி வெளியே வந்தா. அவ ஏன் கடலுக்குள்ள ஒளிஞ்சாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, அது எதுலையாவது வந்தாக்க நான் பார்த்து சொல்றேன் இல்லையா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டதுதான், முழுசா படிச்சா தான் அந்த யாரு சுவர்பானு ரெண்டா வெட்டப்பட்டது யாராலங்கிறதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ராகு கேது அமிர்தம் குடிச்சதுனால தான் வெட்டப்பட்டதுன்னு கேள்விப்பட்டது. ஆனால் நான் படித்த பிறகுதான் இத்தனை புரியுது. அது மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்னும் அடுத்து என்ன சொல்லலாம்னு, அடுத்து எதை போடுறனோ எது அமைதோ அதை போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது இந்து புராணங்களிலே எத்தனை அற்புதங்களாக இருந்திருக்கின்றன பாருங்கள். அதை பார்த்து கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால் ஏதோ பெரிய பெரிய செயல்கள் முடியாவிட்டாலும் சின்ன சின்ன செயல்களாக நல்ல செயல்களாக நடந்து கடைசியில் நமக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் என்று நம்புவோம். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், போடுங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.